இன்றைக்கி நம்ம சேனலில் குடல் கிரேவி எப்படி டேஸ்ட்டாக சிம்பிளாக செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் வெங்காயம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது குடல் சேர்த்துக்கலாம். நான் நல்லா சுத்தம் பண்ணி குக்கரில் 6 விசில் எடுத்து வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குடல் இந்த கிரேவிக்கு சிறு குடலாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கூட கிண்டிக்கலாம். தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு ஓரளவு. இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இது அடுப்புலேயே இருக்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெலாம் வற்றிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக குடல் கிரேவி செஞ்சாச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு சிறு குடல் தான் நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.